வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இது ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்க்கான செஷன். இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்புட் அவுட்புட் மெயின்ஸ் லெவல் பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு டெசிக்னேஷன் பசில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதுவும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சண்டே ஆனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீயாக இருக்கனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெயின் செஷன் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா மேடம் கொண்டு போனாங்க. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்குள்ளே போயிட்டேன். ஸோ அதே மாதிரி மண்டே டியூஸ்டே பார்த்தீங்கன்னா மேடம் தான் உங்களுக்கு மெயின்ஸ் கொண்டு வருவாங்க. ஏன்னா ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா மாக் இன்டர்வியூ இருக்குது. ஸோ அதனால் நான் மாக் இன்டர்வியூ டைரெக்டாக போயிடுவேன். ஸோ அதனால் மண்டே டியூஸ்டே மேம் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கு கொண்டு வருவாங்க. சரிங்களா? கிளியராக எல்லாத்துக்குமே? சரி, இப்போது செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகினர்ஸ் வீடியோ கோர்ஸ் தேவைன்னா வீடியோ கோர்ஸ் தனியாகவே அவைலபிளாக இருக்குது. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் கோர்ஸ் தேவை, நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசண்ட்டாக ட்ரெண்டில் உள்ள பேட்டர்ன் பிடிஎஃப்லாம் வேணும்னா பிடிஎஃப் கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை மார்க் டெஸ்ட் ப்ரெசண்ட்டாக உள்ள ட்ரெண்டில் வேணும்னா சத்தியமாக சொல்கிறேன், சிடபிள்யூ மார்க் டெஸ்ட்டை நீ போட்டு பார்த்துட்டு போனேன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக எக்ஸாம் லெவலில் இருக்கும். 1 year வேலிடிட்டி 399க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பட் மாட்ரேட் லெவல் மார்க் டெஸ்ட்டும் நம்ம உள்ளே வச்சுருப்போம். சரிங்களா? எக்ஸாக்ட் எக்ஸாம் லெவலும் இருக்கும், மாட்ரேட் லெவலும் இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தேவைன்னா ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 789 ருபீஸ்க்கு ஆஃபர் போட்டிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கொரிஸ்னா இன்ஸ்டாகிராமில் jackson_cwg என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு 15ஆம் தேதி ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா மார்க் இன்டர்வியூ இருக்குது. 18ஆம் தேதி திருநெல்வேலியில் மார்க் இன்டர்வியூ இருக்குது. சரிங்களா? நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி CWJ10 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் 10% ஆஃபர் கிடைக்கும். இதில் 2 இன்டர்வியூ ப்ளஸ் ஒரு லைவ் கிளாஸஸ் ப்ளஸ் பிரிண்டட் புக் மெட்டீரியல் கிடைக்கும். இல்லை எய்தர் எனக்கு ஆஃப்லைன் ஆன்லைன் மட்டும் போதுன்னா உங்களுக்கு CWJ10ன்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி 999ல் 899க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணுங்கள், லிங்கை கிளிக் பண்ணி நம்ம கைட்லியிலேருந்து உங்களுக்கு எந்த டைம் இன்டர்வியூன்னு கால் பண்ணுவாங்க. இல்லை டைரெக்டாக நீங்கள் ஈரோட்டில் நாளைக்கு டைரெக்டாகவே பேமெண்ட் பண்ணி டைரெக்டாகவே நீங்கள் மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி, ஸோ இன்புட் அவுட்புட் ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் லெவல். ஸோ ஒரு 2 to 3 minutes டைம் எடுத்துக்கோங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுவேன். ஹலோவா ஐயா, வீடியோ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கியா? எதுவும் எமர்ஜென்சியா? சரிங்க, நான் வீடியோ முடிச்சுட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன் இந்த நம்பருக்கு. இல்லாட்டி நீங்களே ஒரு மணி நேரம் கழிச்சு எனக்கு கால் பண்ணுங்கள். நான் மறந்துட்டேனாலும். தேங்க்ஸ்யா, தேங்க்ஸ்யா.
ஸோ ட்ரை பண்ணிங்களா? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 லைட்டாக யோசித்திங்கன்னா போதும். ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் லெவல் இன்புட் அவுட்புட் கேட்டாங்கன்னா இந்த லெவலில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்புட் அவுட்புட் உங்களுக்கு காட்டணும். நான் ஆல்ரெடி நார்மலாக இருக்க இன்புட் அவுட்புட்லாம் காமிச்சிருவேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு, அதான் கொண்டு வந்தேன். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் போகலாமா? சரி, இப்போது இந்த 55, இந்த 42, இந்த 67, இந்த 08 ஸ்டெப் 1ல் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட டிஃபரன்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு 2 நம்பரும் செகண்ட் 2 நம்பருக்குள்ள டிஃபரன்ஸு 78 - 23, அதுதான் இங்கே 55. இந்த இதில் 76 - 34 இதோட டிஃபரன்ஸ் தான் இங்கே 42. இங்கே 82 - 15 இதோட டிஃபரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இங்கே 67. இங்கே பார்த்தீங்கன்னா 71 - 63 இதோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா தான் 08. சரியா? ஃபஸ்ட்டு 2 நம்பரு, லாஸ்ட்டு 2 நம்பரு, இதோட டிஃபரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டெப் 1ல் வந்து ஆன்சராக வந்திருக்கு. சரி, ஸ்டெப் 2 எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்க நம்பர் இன்ட்டு இந்த நம்பரை வந்து சம் பண்ணணும். 5 + 5 10, 55 × 10 550. இப்போ இருக்க நம்பர் இன்ட்டு 4 + 2 6, அப்படி பண்ணோம்னா 42 × 6 252. இதில் பார்த்தீங்கன்னா இருக்க நம்பர் இன்ட்டு 6 + 7 என்னது 13, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 871. இதில் பார்த்தீங்கன்னா இருக்க நம்பர் ப்ளஸ் இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா 8. ஸோ 8 8s are 64, அதான் 064ன்னு போட்டிருக்காங்க. இங்கே 871, இங்கே 42 × 6 252, 55 × 10 550. சரிங்களா? கிளியரா? சரி, 19 எப்படி சார் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தின் த நம்பர் இந்த 5 + 5 + 5 + 0, அப்புறம் இங்கே 2 + 5 + 2, இது எல்லாத்தையுமே இது எல்லா நம்பரையுமே வித்தின் த நம்பருக்குள்ளே எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே 19. அது மாதிரி 8 + 7 + 1 + 0 + 6 + 4 எல்லாத்தையும் ஆட் பண்ணாங்கன்னா இங்கே 26. சரிங்களா? இந்த ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 7. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்புட் அவுட்புட் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க 4292 1854 2863 7520 இதில் நான் மறைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த இன்புட்டை. ஒரே நிமிஷம். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் 4292 1854 2863 7520. ஸோ இதுக்கான ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 என்ன அப்படின்னு சால்வ் பண்ணி எனக்கு வந்து ஸ்டெப் 4 என்ன வருதுன்னு முடிவு பண்ணி வைங்க. இதுதான் உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். சரிங்களா? நான் எவ்வளோ நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்ல, அதோட எக்ஸ்ப்ளனேஷனே இது தான். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்க இன்புட்டுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ அவங்க கொடுத்துருக்க இன்புட்டுக்கான ஆன்சர் ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்குது. 92 42 போனால் 50, 15ல் 18 போனால் 36, 63ல் 28 போனால் 35, 75ல் 20 போனால் 55. 50 × 5 + 0 என்ன 5, 50 × 5 250, 36 × 6 + 3 என்ன 9, 36 × 9 324, 35 × 3 + 5 என்ன 8, 35 × 8 280, 55 × 5 + 5 என்ன 10 × 10 550. அடுத்து 2 + 5 + 0 என்னது 7. அடுத்து 3 + 2 + 4 என்ன 9, 9 + 7 என்ன 16, அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. இதில் 8 + 2 என்ன 10, இதில் 5 + 5 என்ன 10, அப்போ 10 + 10 என்ன 20, அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் என்ன 4. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ கொஸ்டின்குள்ளே போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஃபைனல் அவுட்புட்? ஸோ ஃபைனல் அவுட்புட் எனக்கு என்னது? ஆப்ஷன் பி 4 இஸ் மை ஆன்சர். அடுத்து வாட் இஸ் த சம் ஆஃப் த நம்பர்ஸ் இந்த ஸ்டெப் 3? ஸ்டெப் 3ல் இந்த ரெண்டையும் சம் பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு? 20 + 16 36 மை ஆன்சர். அடுத்து which of the following is the second largest number in step 2?
ஸ்டெப் 2ல் எனக்கு இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் நம்பர் 550, செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னது 324. ஸோ ஆப்ஷன் இ, நன் ஆஃப் திஸ் இஸ் மை ஆன்சர். அடுத்து, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்கொயர் ஆஃப் த நம்பர் தட் ஃபஸ்ட்டு ஃப்ரம் த லெஃப்ட் ஹண்ட் அண்ட் ஃபஸ்ட்டு ஃப்ரம் த ரைட் ஹண்ட் இன் ஸ்டெப் 1? ஃபஸ்ட்டு ஃப்ரம் த லெஃப்ட் ஹண்ட் என்ன 50 ஸ்கொயர் 2500 வருமா? அடுத்து 55 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் 3025 மைனஸ் 2500, 525 நம்மளோட ஆன்சர். ஸோ உங்களுக்கான முதல் பசில். ஸோ நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, ஒரு 4 to 6 minutes டைம் எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் நான் சொல்லி கொடுக்குறேன். ஒரே நிமிஷம் மக்களே. மேபி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் லைன்லே அப்படியே பண்ணுறேன். உங்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஸ்க்ரீன் சின்னதாக இருக்கனால. நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை பெருசாக வச்சிடுறேன். ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். நான் என்னையை மறைச்சிக்கிறேன். 4 to 6 minutes டைம் எடுத்துக்கோங்க. ஸோ 4 to 6 minutes டைம் எடுத்துக்கோங்க, சால்வ் பண்ணுங்கள். எயிட் பர்சன்ட் இருக்காங்க, 3 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்ஐசி, ஜிஐசி, என்ஐஏசிஎல். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் போஸ்டர்ஸ். அந்த டெசிக்னேஷன் பர்சன்ட்னு சொன்னேன்ல, அது இதுதான். ஏஓ போஸ்ட்டும் இருக்குது, அசிஸ்டன்ட் போஸ்ட்டும் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஏஜ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்லாம் ஈவன் ஏஜ், அசிஸ்டண்ட்லாம் ஆட் நம்பர் ஏஜ். ஈச் பர்சன் ஏஜ் பார்த்தீங்கன்னா 25லேருந்து 57க்குள்ளே, எக்ஸ்க்ளூடிங் 25 and 57. அதை விட்டுருங்கன்றாங்க. 25யும் 57ஐயும் விட்டுருங்க, எக்ஸ்க்ளூடிங். மினிமம் 1% இருக்கணும் ஒரு இதில், மேக்ஸிமம் 2% இருக்கணும் ஒரு கம்பெனியில். ஈக்குவல் நம்பர் ஆஃப் அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் ஏஓ அப்படின்ட்டான். நோட், if it is given the person AO or assistant work with Z or the one whose age is 32 indicates the both the person works in the same insurance company. Person. ஸோ சால்வ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், நான் இல்லாட்டி சால்வ் பண்ணி காட்டுறேன்.
ஓகே, செக் பண்ணிக்கிட்டேன் மக்களே, கேப்சர் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு. சரி, நான் சால்வ் பண்ணி காட்டவா? சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு புரியாது. நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, இப்போ நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். அதாவது நல்லா பாருங்கள், அதாவது என்னென்ன கம்பெனி இருக்குதுன்னு காட்டுறேன். ஒரு நிமிஷம். எல்ஐசி, ஃபஸ்ட்டு எல்ஐசி, அடுத்து ஜிஐசி, அடுத்து NIACL. இதில் உள்ள போஸ்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஏஓ 1, அசிஸ்டண்ட் 1. ஸோ ஈச்சில் 1 இருக்கலாம், இல்லாட்டி மினிமம் 1 இருக்கலாம், மேக்ஸிமம் 2 இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே நிமிஷம். இப்போது அவன் நோட்டில் ஒன்று கொடுத்துருக்கான், சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு உள்ளது இது சொல்லிடுறேன், சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா வந்து ஈவன் நம்பர் ஏஜ் தான் இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் நம்பர் ஏஜ் தான் இருக்கணும். புரிஞ்சா எல்லாத்துக்குமே? ஏஓவில் யார் வந்தாலுமே அவங்களுக்கு ஏஜ் வந்து ஈவன் நம்பரில் இருக்கணும். அசிஸ்டண்ட்டில் யார் வந்தாலும் அவங்க ஏஜ் பார்த்திங்கன்னா ஆட் நம்பரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். மினிமம் 1% இருக்கலாம், மேக்ஸிமம் 2% இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான், சரிங்களா? there are equal number of assistant and AO அப்படின்னு முடிச்சிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏஓவில் ஒரு 4 பேர், அசிஸ்டண்ட்டில் ஒரு 4 பேர், 8 பேர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதை, சரிங்களா? ஏ ஒரு 4%, அசிஸ்டண்ட் ஒரு 4% அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் the person works with Z or one whose age is 32, both works in same company. அதாவது இஜெட் ஒரு பர்சன் வந்து இஜெட் 32ஓட ஒர்க் பண்ணுறான்னா அவன் வந்து சேம் கம்பெனியாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பர்சன் ஒர்க் விஸ் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு க்ளூ இருங்க ஒரு நிமிஷம். ஏ ஹூஸ் ஏஜ் இஸ் 42 ஒர்க்ஸ் வித் ஜி அப்படின்னா ஏ 42 ஒர்க் வித் ஜினா ஏயும் ஜியும் ஒரே இன்சூரன்ஸ் கம்பெனியில் வருவாங்கன்னு அர்த்தம். அதை தான் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, மென்ஷன் பண்ணுறாங்க. புரிஞ்சா? அதை தான் நோட்டில் சொல்லியிருக்காங்க. ஒர்க்ஸு வித்துன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க 2 பேரும் ஒரே கம்பெனியாக இருப்பாங்க, சரிங்களா? ஒரே போஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்கு அவசியம் கிடையாது அப்படின்னு இருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, பி ஒர்க்ஸ் இன் த எல்ஐசி டஸ் நாட் ஒர்க் இன் அசிஸ்டண்ட்டுன்ட்டாங்க. ஸோ அப்போ பி இங்கே எல்ஐசியில் வருவான். அடுத்து என்ன சொல்கிறாங்க, டி ஹூ ஏஜ் இஸ் நாட் மல்டிபிள் ஆஃப் 7. சரியா? டியோட ஏஜ் வந்து மல்டிபிள் ஆஃப் 7 வராது. நெய்தர் வித் பி, டி வந்து பியோடையும் வராது, அப்போ எல்ஐசியில் வராது. நார் வித் என்ஐசிஎல், அப்போ டி வந்து என்ஏசிஎல்லையும் வராது. அப்போ எனக்கு தெரிஞ்சிடும் கன்ஃபார்மாக டி வந்து ஜிஐசியில் தான் வரணும் அப்படின்னு சொல்லி. சரியா? டி ஹூ இஸ் த யங்கஸ்ட் பர்சன் அப்படின்றாங்க, எழுதிக்கிறோம். டி இஸ் த யங்கஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஜி டட் நாட் ஒர்க் வித் டி. அப்போ ஜி பார்த்தீங்கன்னா டியோட வரமாட்டானா, கன்ஃபார்மாக ஜி வந்து ஜிஐசியில் வரமாட்டான். ஏன் டி வந்து ஜிஐசியில் வருவான்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. புரிஞ்சுங்களா? அப்போ கண்டிப்பாக இங்கே ஜி வர வாய்ப்பு இல்லைல்ல, ஏன்னா டி இருக்க இடத்துல ஜி இருக்கக்கூடாது. அப்போ டி வந்து எனக்கு ஜிஐசி கம்பெனியில் வருவானா, ஜி அங்கே வரக்கூடாது. ஓகே, டி யூஸ் த யங்கஸ்ட் பர்சன் போட்டாச்சு. எஃப் ஹூ டஸ் நாட் ஒர்க் இன் ஜிஐசி, எஃப் வந்து ஜிஐசியில் வரமாட்டான், சரிங்களா? பட் ஒர்க் வித் 33 இயர்ஸ். சரிங்களா? என்ன சொல்கிறாங்க, எஃப் வந்து ஜிஐசியில் வரமாட்டான், எஃப் வந்து 33யோட ஒர்க் பண்ணுவானா. சரிங்களா?
எஃப் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 33 ஏஜ் உள்ள பர்சனோட ஒர்க் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எஃப் வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் அசிஸ்டண்ட்டில் தான் வருவான்னு. ஏன்னா 33 உள்ள பர்சனில் வந்து எஃப் ஒர்க் பண்ணுறான், அவனோட ஒர்க் பண்ணுறான் அப்படின்னா ஷேம் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, 33 வந்து டஸ் நாட் ஒர்க் வித் ஏ. சரிங்களா, 33 வந்து ஏவோட பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, அப்போ எஃப் இருக்க கம்பெனிலே பார்த்தீங்கன்னா ஏ வரமாட்டான். ஏ வந்து இன்னொரு கம்பெனியில் தான் வருவான். ஏன்னா எஃப் வந்து 33யோட ஒர்க் பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக ஏ வந்து 33யோட வரமாட்டானா. எஃப் ஒரு கம்பெனி, ஏ ஒரு கம்பெனி அப்படின்னு எனக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிடும். சரிங்களா, அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஜிஎம் டு எஃப் ஒர்க்குன்னு சேம் டெசிக்னேஷன். அப்போ ஜியும் எஃப்பும் சேம் டெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ கண்டிப்பாக ஜிஐசி கிடையாது. ஒருத்தன் வந்து எல்ஐசியில் இருந்தால் ஒருத்தன் வந்து என்ஐசியில் இருப்பான். ஜிஎஃப் புரிஞ்சுங்களா நான் சொல்கிறது? ஏன்னா ஜிஎஃப் எனக்கு ஜிஐசியில் வரக்கூடாதுன்ட்டான். ஒரு இடத்துல ஜி இருப்பான், இன்னொரு இடத்துல எஃப் இருப்பான். அது வந்து யாரானா ஜி எல்ஐசியாகவும் இருக்கலாம், இல்லை என்ஐசிஎல்லாகவும் இருக்கலாம், எஃப் எல்ஐசியாகவும் இருக்கலாம், இல்லை என்ஐசிஎல்லாகவும் இருக்கலாம். ஓகேயா? ஓகே, எஃப்ஓட ஏஜ் வந்து 35 இயர்ஸ் அப்படின்ட்டாங்க. அப்போ வந்து எஃப் வந்து 35 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எஃப்பும் 33யும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் வருவாங்க. அதாவது அசிஸ்டண்ட்டில் தான் வருவாங்க, ஒரே போஸ்டிங்கில் தான் வருவாங்க. சரிங்களா, எஃப்பும் 33யும் சேம் போஸ்டிங் சேம் கம்பெனி அப்படின்றது நமக்கு இதிலிருந்து தெரிஞ்சிடும். ஏன்னா எஃப் வந்து 33 நம்பர் ஏஜ் உள்ள நம்பரோட தான் ஒர்க் பண்ணணுன்ட்டாங்க. அதில் என்ன தெரிஞ்சிருச்சு, எஃப்பும் 33யும் ஒரே கம்பெனின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் 35ன்னு சொல்லும்போது எஃப்பும் 35 ஆட் நம்பர். அப்போ அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே போஸ்டிங்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, சி வந்து ஈயோடையும் வரலாம், ஆர்எல்ஸ் சி வந்து 28 ஏஜ் உள்ள பர்சனோடையும் வரலாம் சொல்லிட்டாங்க. இங்கே ஒன்று விட்டுருக்கோம் பாருங்களேன், ஏ ஏஜ் இஸ் 42 ஒர்க்கு வித் ஜி. ஏவோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 42வா ஒர்க்கு வித் ஜி அப்படின்ட்டான். சரியா? ஓகே, ஸோ அடுத்து என்ன இருக்குது, சி ஒர்க் வித் எய்தர் இ ஆர் 28. இ வந்து எல்ஐசி கிடையாது, இ டஸ் நாட் ஒர்க் வித் எல்ஐசி. இ வந்து எல்ஐசி கிடையாது அப்படின்ட்டாங்க. ஈயோட ஏஜ் மல்டிபிள் ஆஃப் 7 அப்படின்ட்டான். ஈக்குவல் நம்பர் ஆஃப் அசிஸ்டன்ட் ஆஃப் ஏஓ அண்ட் அசிஸ்டன்ட் இன் ஜிஐசி. ஜிஐசியில் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குன்னா இங்கேயும் 1 தான் இருக்கணும், இங்கே 2 இருக்குன்னா இங்கேயும் 2 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹச் ஏஜ் இஸ் 52 ஒர்க் வித் 1 ஏஜ் ஸ்கொயர் நம்பர். ஹச் ஏஜ் வந்து 52வா ஒன் ஹூ ஏஜ் இஸ் ஸ்கொயர் நம்பர் அப்படின்றான். அதாவது ஸ்கொயர் நம்பர் உள்ள ஏஜ்காரனோட ஒர்க் பண்ணுறோம் ஹச் 52 அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா, ஸோ இங்கே டியும் வராது, இங்கேயும் டி வராது, நான் போட்டு வச்சுக்கிட்டேன். ஹச் வந்து எல்டர் டு இ, நெய்தர் எல்டர் டு இ. அப்போ ஈயோட ஏஜ் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஹச். ஹச் 52னா 52வோட அதிகமாக தான் இ இருக்கணும். சரிங்களா, இ ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து மல்டிபிள் ஆஃப் 7ஆ 5ஆ? மல்டிபிள் ஆஃப் 5 மக்களே, 7ன்னு போட்டுக்கிட்டு இருக்கேன். மல்டிபிள் ஆஃப் 5 அப்படின்னா எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். ஏஜ் லிமிட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன சொல்லியிருக்கான், 25லேருந்து 57 அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ 52க்கு மேலே 5யோட மல்டிபிளில் இருக்க ஒரு நம்பர் என்ன, 55. புரிஞ்சா நான் சொல்கிறது? அப்போது ஈயோட ஏஜ் கண்டிப்பாக 55 தான் இருக்க முடியும். தெளிவாக புரிஞ்சதா? ஈயோட ஏஜ் கண்டிப்பாக 55 தான் இருக்க முடியும். கிளியராக எல்லாத்துக்குமே? ஓகே, ஹச் வந்து ஜிஐசியில் வரமாட்டானா, ஸோ ஹச்சும் இங்கே வரமாட்டான் அப்படின்ட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் எதை வச்சு ஆரம்பிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக எழுதிட்டேன். ஏ வந்து 42 ஒர்க்கு வித் ஜீன் தான். இங்கே எடுக்கலாமா,
ஏ ஃபஸ்ட்டு இங்கே எடுத்து பார்க்கலாம். எனக்கு கன்ஃபார்மாக வந்து ஏ இங்கே இருக்க சான்ஸ் இருக்குது. என்னன்னா ஏ வந்து 42 ஒர்க்கு வித்து ஜி அப்படின்ட்டாங்க. இப்போ ஏஜி இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யார் வரக்கூடாது, எஃப் வரக்கூடாது. எஃப் இங்கேயும் வரமாட்டான்ட்டாங்க. அப்போ எனக்கு எஃப் வந்து இந்த இடத்துல அசிஸ்டண்ட்டில் தான் வந்தாகணும். ஏன்னா ஏஓவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் ஏஜ் உள்ளவங்க தான் வரணும். அதனால தான் A42 நான் இங்கே எடுத்தேன். A42 ஜி இங்கே வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஜி இங்கே வரக்கூடாதுன்ட்டான், எங்கே ஜிஐசியில் வரக்கூடாதுன்ட்டான். அப்போ A42G இங்கே இருக்கலாம் எல்ஐசியில், இல்லாட்டி என்ஐஏசியில் வந்து A42G இருக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பாசிபிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்ஐசியில் A42G எடுக்கிறேன் இன்சூரன்ஸ் கம்பெனியில். திரும்பியும் சொல்கிறேன், A42G பார்த்தீங்கன்னா என்ஐஏசிஎல்லையும் இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏ வந்து இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். ஆனால் இங்கே இருக்க முடியாது ஏ, ஏன்னா ஜி இங்கே வரக்கூடாதுன்ட்டான். அப்போ ஏவும் உங்களுக்கு இங்கே வராது. ஸோ A42G இங்கே இருக்கலாமா? அப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இங்கே A42G இருக்கலாம், போட்டாச்சு. இப்போ இங்கே எஃப் வரக்கூடாதுன்ட்டான். எனக்கு என்ன இருக்குது, எஃப் வந்து 35 தான் வரணும். இங்கே வந்து 33 ஏஜுக்குள்ள காரனோட வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 2 3 4 5 முடிஞ்சு, சரியா? கண்டிப்பாக எனக்கு இந்த இடத்துல மினிமம் ஒரு ஆள் வந்தாகணும். அப்போ இங்கே 6, அப்போ இங்கே 7, இங்கே 8. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ நான் எடுத்திருக்க பாசிபிலிட்டிஸில் 1 2 3 எல்ஐசியில் 3 பேர் இருப்பான், என்ஏசிஎல்ல 3 பேர் இருப்பான், ஜிஐசியில் 2 பேர் இருப்பான். சரிங்களா? எப்படி எடுத்தேன்னா ஜிஐசியில் எனக்கு மினிமம் ஒரு ஆள் இருக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. இங்கே 3 பேர் வந்துட்டான், இங்கே 2 பேர் வந்துட்டான், இங்கே மினிமம் ஒரு ஆள் இருக்கணும். அப்போ பேலன்ஸு இங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள் இருக்கணும். ஜிஐசியில் உள்ள கவுண்ட்டு எனக்கு சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ இங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள் தான் இருக்கணும். ஜிஐசியில் மொத்தமே இப்போ 2 பேர் தான் இருப்பாங்க. மேலே 1 கீழே 1, ஏவோவில் 1 அசிஸ்டண்ட்டில் 1. போட்டாச்சா? இப்போ அடுத்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, H52 ஸ்கொயர் நம்பர் உள்ளதோட வரணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? H52 நமக்கு ஸ்கொயர் நம்பரில் உள்ளதோட வரணும்னு சொல்லியிருக்காங்க. அது எடுக்கலாமா? ஏன்னா ஹச் வந்து எனக்கு இந்த இடத்துல வரக்கூடாதுன்ட்டான். எந்த இடத்துல? ஜிஐசியில் ஹச் வரக்கூடாதுன்ட்டான். ஹச்சை கொண்டு போய் நான் எல்ஐசியிலையும் போட முடியாது. ஏன்னா 8% எனக்கு, அதாவது ஹச் எல்ஐசியில் முடிஞ்சு லிமிட்டு, 3 பேர் வந்துட்டாங்க. எனக்கு ஹச்சை இங்கே எடுக்க முடியாது. சரி, ஜிஐசியில் ஹச், ஏன்னா நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்ஐசியில் 3 பேர் வந்துட்டான், ஓகே? ஏஓவில் 2 பேர், அசிஸ்டண்ட்டில் ஒரு ஆள். இப்போ ஜிஐசியில் பார்த்தீங்கன்னா டி ஒருத்தன் வரணுன்ட்டான், இன்னொருத்தையும் பார்த்தீங்கன்னா எனக்கு யாருன்னு தெரியாது, ஓகேவா? ஸோ எனக்கு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்ஏசிஎல்லில் வந்து 2 பேர் வந்துட்டான், இங்கே ஒரு ஆள் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல டி இருக்கலாம், ஆனால் H52 ஸ்கொயரோட நம்பரில் உள்ளவன்ட்டு தான் வரணுமா? சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. H52 ஸ்கொயர் உள்ள நம்பரில் தான் வரணுமா? எனக்கு ஹச்சு இங்கே வராதுன்னு சொல்லிட்டான், ஹச்சு இங்கே வராதுன்னு சொல்லிட்டான் முன்னாடியே. ஹச்சு வந்து ஜிஐசியில் வராதுன்னு சொல்லிட்டான். அப்போ ஹச்சு வந்து எனக்கு 52 இங்கே தான் வரணும். புரிஞ்சா? ஆனால் H52 ஸ்கொயர் உள்ளவனோட வரணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 முடிஞ்சு, இங்கே 4 5 முடிஞ்சு, 6 7 8. அப்போ H52 ஸ்கொயர் உள்ள நம்பரோட தான் வரணும்னா இங்கே F35ன்ற ஒரு ஏஜ் இருக்குது, இங்கே 33ன்ற ஒரு ஏஜ் இருக்குது. அப்போ கன்ஃபார்மாக இந்த பாசிபிலிட்டி தப்பு. அப்போ கன்ஃபார்மாக எனக்கு என்னது, இந்த பாசிபிலிட்டி தப்பு. A42G வந்து எல்ஐசியில் எடுத்த பாசிபிலிட்டி தப்பு. A42 எனக்கு எல்ஐசியில் எடுத்த பாசிபிலிட்டி தப்பு. அப்போ நான் பாசிபிலிட்டி எங்கே எடுக்கணும்? என்ஐஏசிஎல்ல எடுக்கணும். கிளியராக புரிஞ்சவங்களுக்கு அழகாக சொல்லி தந்தேன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டிருக்காங்க. சரிங்களா? A42 ஏ வந்து 42 ஏஜ், இங்கே வந்து ஜி. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா என்னது, எஃப் வந்து ஏ இருக்க இடத்துல வரக்கூடாது, எஃப் ஜிஐசிலேயும் வரக்கூடாதுன்ட்டான்.
அப்போ எஃப் பார்த்தீங்கன்னா 35 இங்கே தான் வரணும், 33 இங்கே ஏஜ். புரிஞ்சுங்களா? ஏன்னா ஜிஐசியில் வந்து எஃப் வரக்கூடாதுன்ட்டான். அப்போ எஃப் 35 33 நீங்கள் ஏஓவில் எல்ஐசியில் போட முடியாது. ஏன்னா ஈவன் நம்பர் உள்ள ஏஜ் கேட்டகரி தான் ஏஓலே வருவான். அப்போ கண்டிப்பாக எஃப் 35 33 இந்த ஒரு இடத்துல தான் வந்து ஆகணும். சரிங்களா? கிளியராக எல்லாத்துக்குமே? ஓகே. இப்போ ஹச் வித் ஸ்கொயர் நம்பருன்றான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹச் இந்த 2 இடத்துல வரலைன்னா ஹச் வித் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னா எனக்கு இங்கே 1 2 3 முடிஞ்சு 4 5 இங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர். அப்போ ஹச்சை வந்து நான் இங்கே தான் போட்டே ஆகணும், ஹச் வித் ஸ்கொயர் நம்பர்னு. சரிங்களா? ஹச் ஏஜ் வந்து எனக்கு 52ன்னு தெரிஞ்சிருச்சு. ஹச் கண்டிப்பாக இப்போ மேலே தான் வருவான். வேறு எந்த இடமுமே நீங்கள் ஹச்சை ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஏனென்றால் எல்ஐசியில் வந்து 3 பேரோட ஏஜ் முடிஞ்சு 3 பர்சன் வந்துட்டாங்க. ஜிஐசியில் வந்து ஒரு பர்சன் டியும் இன்னொருத்தவனு தான் வருவான்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஹச்சை கொண்டு போய் நீங்கள் ஜிஐசியில் இந்த இடத்துலையும் ஹச்சு போட முடியாது, இந்த இடத்துலையும் ஹச்சு போட முடியாது. அப்போ பேலன்ஸ் எந்த இடம் எம்டியாக இருக்குது? ஏ பக்கத்தில் ஒருத்தன் வருவான், அவன் தான் ஹச்சு, அவன் தான் 52. இப்போ நீங்கள் ஹச்சு வந்து ஸ்கொயர் நம்பரோட வரணும்னு சொல்கிறான். நீங்கள் 25லேருந்து 57க்குள்ளே உள்ள ஸ்கொயர் நம்பர் பாருங்கள், 36 49 மட்டும்தான். சரிங்களா? அப்போ 36 எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து கீழே போட முடியாது. ஏன்னா அசிஸ்டண்ட்டுக்கு ஆட் நம்பர் ஏஜ் தான் வரணும். அப்போ அதை விட்டுட்டோம்னா எனக்கு பேலன்ஸ் உள்ள ஏஜ் என்ன? 49. அப்போ ஜிக்கு வந்து எனக்கு 49 வரும். சரிங்களா? இப்போ எனக்கு வேறு என்ன சொல்லியிருக்காங்க? ஹச் 52 போட்டேன், இங்கே 3 முடிஞ்சு மக்களே, 1 2 3 பெர்ஃபெக்டாக முடிஞ்சு. அப்போ எனக்கு இங்கே 3 இருக்குது, இங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள் வரணும். எனக்கு இங்கே ஒரு டி வருவான்னு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? இ வந்து இங்கே கண்டிப்பாக எங்கேயுமே வர முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்கான், இங்கே 3 பேர் இருக்கான், இங்கே 2 பேர் இருக்கான். சரிங்களா? அப்போ கண்டிப்பாக எனக்கு டி இங்கே வருவான்னு தெரிஞ்சிருச்சு. பேலன்ஸ் உள்ள E55 இந்த இடத்துல தான் வந்தாகணும். ஏன்னா மொத்தமாகவே 8 பேர் தானே. நான் சொல்கிறது புரிஞ்சா? மொத்தமாகவே எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 8 பேர் தான் மொத்தமாக. எனக்கு இங்கே 3 வந்துருச்சு, இங்கே 3 வந்துருச்சு, 6 முடிஞ்சிருச்சு. இங்கே டி வருவான்னு தெரிஞ்சிருச்சு. பேலன்ஸ் உள்ள ஈயும் இங்கே தானே வந்தாகணும். ஈக்கு வந்து 55 ஏதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அசிஸ்டண்ட்டில் உள்ளவனுக்கு தான் ஆட் நம்பர் ஏஜ் வரணும். அப்போ இ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே 55 அப்படின்னு வருவான். இங்கே தான் எனக்கு டி வருவான். சரியா? டியோட ஏஜ் பார்த்தீங்கன்னா எங்குன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? டியோட ஏஜ் பார்த்தீங்கன்னா எங்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்போ எங்கு என்னது? 25 மேலே போய் போட முடியாது. ஏன்னா டியோட ஏஜ் வந்து 25 போட முடியாது. பிகாஸ் டியோட ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து 25 ஏன் போட முடியாதுன்னா ஏஓவில் உள்ள எல்லாமே ஈவன் நம்பர் ஏஜ். சரிங்களா? இருக்கிறதுலே யங்கஸ்ட் ஏஜ்னு சொல்கிறாங்கன்னா எனக்கு 26 அவ்வளோதான். சரிங்களா? அது இங்கே வந்துடும். இருக்கிறதுலே யங்கஸ்ட் ஏஜ், அதாவது 25 to 57ன்ட்டான். இருக்கிறதுலே யங்கஸ்ட் நம்பர் என்ன? 25. அது உங்களால் வந்து டிக்கு போட முடியாது. பிகாஸ் ஏஓ வந்து ஈவன் நம்பர் ஏஜ் தான் வரணும். அப்போ அடுத்த நம்பர் பார்த்தோம்னா 26 தான் இருக்கிறதுலே யங்கஸ்ட். அதை இங்கே போட்டேன். இப்போ அடுத்து எனக்கு என்ன சொல்லியிருக்கான்? சி வந்து ஈயோட வரணும், எய்தர் ஆர் சி வந்து 28ஓட வரணும்னு இருக்கான். எனக்கு சி வந்து ஈயோட வர முடியாது. ஏனால் ஜிஐசியில் ஒரு ஆள் மேலே ஒரு ஆள் கீழே தான் வர முடியுன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. மொத்தம் இங்கே பாருங்கள், இங்கே 3 பேர். சரிங்களா? இங்கே 2 பேர், 5 முடிஞ்சு. இங்கே 3 பேர், 8. அப்போ எனக்கு இந்த எல்ஐசியில் தான் வந்து சி வரணுன்றது தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் எங்கே போடுவேன்? சியை வந்து 33ஆக போட்டுட்டு பியை வந்து 28ஆக போட்டு விடுவேன். ஸோ இதுதான் உங்களுக்கான ஃபைனல் ஆன்சர். எல்ஐசியில் ஏஓவில் பார்த்தீங்கன்னா B28, எல்ஐசியில் அசிஸ்டண்ட்டில் F35 C33, ஜிஐசியில் பார்த்தீங்கன்னா டி வந்து 26, E55, என்ஏசிஎல்லில் பார்த்தீங்கன்னா வந்து ஏஓவில் A42, H52, அசிஸ்டண்ட்டில் என்ஏசிஎல்லில் பார்த்தீங்கன்னா G49. இதுதான் உங்களுக்கான ஃபைனல் ஆன்சர். கிளியர் எல்லாத்துக்குமே? தெளிவாக புரிந்ததா? இந்த சம் உங்களுக்கு புரிய வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சம் தேவைன்னா நீங்கள் வந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதன்கிழமையிலேருந்து நான் ஃபுல் மெயின்ஸ் இந்த மாதிரி வந்துடுவேன். அழகாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். உங்களது விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். 10 10 10.